கரநாடு மாணவர்களுக்கான எனது பயிற்சி நூலின் வினாத்தாள் 2க்குரிய முதலாவது பயிற்சி. இதுல முதல் ஒரு பந்தி இருக்கின்றது. அந்த பந்திய வாசித்து பந்திக்கேற்ப பந்தியில உள்ள விடயங்கள் வினாக்களாக வினாவப்படுகின்றது. அப்ப இந்த வினாக்களுக்கு விடையளிக்கிற முயற்சியில ஈடுபடுவோம். இது உங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கிற ஒரு பந்தி. பந்தியை வாசிக்கவும். காலிக்கோட்டையானது போர்த்துகேயரால் அமைக்கப்பட்ட மிக பழமையான கோட்டையாகும். இது பார்ப்பதற்கு ஈடு இணையற்று கம்பீரமாக காட்சியளித்தது. நாங்கள் கடகடவென அதன் நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்தோம். அங்கே புராதன ஆயுதங்களும் காணப்பட்டன. அவற்றை பார்வையிட்டபடியே கோட்டையின் மேற்பகுதிக்கு வந்தோம். ஆஹா! மதிலின் மேல் முட்டி மோதி கடல் அலைகள் சூரிய ஒளி பட்டு குன்றின் மேலிட்ட தீபம் போல காட்சி அளித்தன. காலி நகரின் அழகு எம்மை மெய்மறந்து பரவசப்படுத்துகிறது. இப்ப இந்த பந்திகளை வாசிப்பதால நாம் பெறும் நன்மை என்னென்றால் விடயத்தை புரிந்து கொள்ளுதல். இங்க சில கருத்துக்கள் தெளிவாக வெளிப்படுத்தப்படுது. அதை வாசித்து புரிந்து அந்த நிகழ்வை, இந்த கருத்துக்களை, இங்கு நடைபெற்ற நிகழ்வு, இது இறந்த காலம் நடைபெற்ற பன்மை நிகழ்வை, இந்த நினைவை மன திரையில நாங்கள் ஒரு திரைப்பட காட்சி போல பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போதுதான் எங்களுக்கு கேள்விக்கு சரியான விடைகளையும் தகவல்களை வழங்கி விடையளிக்கிற ஒரு ஆற்றல் உருவாகின்றது. இப்ப இதுல சொல்லப்படுகின்றது, இலங்கையில காலி என்கின்ற பகுதி இருக்கின்றது தென் மாகாணத்துல. இந்த காலி என்பது கடற்கரையை அண்மித்த பகுதி. ஆதி காலத்துல முந்தி, அதாவது கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முதல்ல இலங்கையை வெளிநாட்டவர்கள் ஆக்கிரமித்து அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள். அப்படி ஆட்சி நடத்திய ஒரு பகுதியில முதல்ல காலி கோட்டையை காலி பகுதியிலே அவர்கள் வந்து குடியேறினார்கள். அப்ப அந்த காலி கடற்கரை கண்மையில இருப்பதால அவர்களுக்கு அது வசதியாக இருந்தது. அப்ப அவர்கள் அங்க தங்கி இருக்கிற காலத்துல தங்களோட பாதுகாப்புக்காக, ஏனென்றால் அவர்களை உள்நாட்டவர்கள் பல பேர் எதிர்த்தார்கள். அவர்கள் வருவது உள்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு விருப்பம் இல்லை. அப்ப அவர்கள் எதிர்த்ததால அவர்களை எதிரிகளை தாக்குப்பிடித்து கொண்டு பாதுகாப்பாக தங்குறதுக்கு தாங்கள் கோட்டை கட்டினார்கள். அதாவது அவன் மட்டுமே கஷ்டப்பட்டு வேலையே இல்லை, ஆக்களை, ஆதிகால மக்களை அடிமைகளாக பிடித்து அவர்களை கொண்டு வேலைகளை செவித்து பெரிய கோட்டை ஒன்றை கட்டினார்கள். ஆனா அந்த கோட்டை கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முற்பட்டது, மிக பழமையானது. ஆனா இன்றும் அந்த கோட்டையின் அழகு ஒரு தனி அழகாக இருக்கின்றது. ஏனென்றால் அவ்வளவு சிறப்பாக அதை எப்ப கட்டியிருக்கிறார்கள். கம்பீரமான காட்சி. கம்பீரம் என்றால் நல்ல பார்ப்பதற்கு ஒரு பழுதுமில்லாமல். இப்ப அது பாழடைந்து போகவில்லை, தொடர்ந்து பராமரிக்கப்படுகின்றது. அந்த கட்டிடமும் சிதிலமடையவில்லை, அதாவது கெடவில்லை. அது கட்டப்பட்ட முறையும் அழகாக இருக்கின்றது. அப்ப அது கம்பீரமாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் கடகட என்பது இரட்டை கிளவி சொல். பற்றியில நான் விளக்கம் சொல்றேன்.
கடகடன நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்தோம். அந்த காலிக்கோட்டையை பார்க்க போனாங்கள். கடகடென்று மிக விரைவாக அதன் உள்வாயில் வழியாக உள்ளே நுழைந்தோம். அதுக்கு ஒரு வாசல் இருக்கின்றது. அந்த வாசல் வழியாக நாங்கள் நுழைகின்றோம். ஏனென்றால் கோட்டைகளுக்கு அநேகமாக ஒரு வாசல் தான் இருக்கும். மற்ற இடங்கள்ல வாசல் இருக்காது. காரணம் என்றால் பாதுகாப்புக்காக பல பக்கத்தால் நுழைந்து விடுவார்கள் என்பது எதிரிகள். அப்போ ஒரே வாசலை வைத்துக் கொண்டு போனோம்னா களவாக இருக்கும். சுரங்கப்பாதைகள் போய் வேறு இடத்துல வெளிப்படுற மாதிரி களவாக பாதை இருக்கும். பொதுவான பாவனை கண்டு இருக்காது. அந்த பாவனை கண்டு ஒரு வாசல் தான் இருக்கும். அப்ப அந்த ஒரு வாசல் ஊடாக கடகடன்று நாங்கள் எல்லாம் அந்த கோட்டைகளை நுழைந்தோம். அங்கே புராதன ஆயுதங்கள் காணப்பட்டன. அங்க முதல் நாங்கள் பார்த்தது ஆயுதங்கள். அந்த ஆயுதங்கள் எல்லாம் புராதனமானவை. புராதனமானவை என்றால் பழையவை. பழைய காலத்தில் என்ன ஆயுதங்களை பயன்படுத்தினார்களோ அது இப்பவும் அங்க காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு. இருந்த இந்த போர்த்துகேயரால் கட்டப்பட்ட இந்த கோட்டை இப்ப ஒரு உல்லாச பயணிகளின் பார்வையிடமாக இருக்கிறதால அதை சிறப்பாக பேணி அதன் மூலம் இப்ப நடக்கிற அரசாங்கம் ஒரு அளவு பணத்தை வசூலிக்கின்றது. அதாவது அதுக்கு சும்மா போகலாது, காசு கட்டி தான் போகணும், டிக்கெட் எடுத்து தான் போகணும். அப்ப அதன் மூலம் கொஞ்சம் வருமானம் கிடைக்கின்றது. அப்ப அதை பார்வையிட வருபவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அங்கே என்ன செய்கிறார்கள், அந்த பழைய காலத்து ஆயுதங்களை, புராதன ஆயுதங்களை நல்ல புனருத்தாரணம் செய்து, அதாவது திருப்தியாக துளைச்சு, அதாவது நல்ல வகையில பேணுகின்றார்கள். அப்ப அதை நாங்கள் பார்க்கிறோம். அவையை பார்வையிட்டபடியே நாங்கள் மேற்பகுதிக்கு வந்தோம். இது ஒரு பன்மை வாக்கியம், இது ஒரு கல்வி சுற்றுலா போல இருக்கின்றது. ஆஹா, உணர்ச்சி வசப்படுகின்றோம். அதாவது ஆஹா என்ற உணர்வு வெளிப்படுத்தப்படுகின்றது. மதிலின் மேல முட்டி மோதி கடல் அலைகள் சூரிய ஒளி பட்டு குன்றின் மேலிட்ட தீபம் போல காட்சி அளித்தது. நல்ல அருமையான வாக்கியம். அப்ப அந்த மதிலுக்கு மேல கடலின் அலைகள் வந்து முட்டி மோதி அந்த அலைகள் எழும்புகின்ற போது அது சூரிய ஒளி பட்டு மிக அழகாக குன்றின் மேலிட்ட தீபம் போல். குன்றின் மேல் என்றால் மலைக்கு மேலே ஒரு வெளிச்சத்தை வச்சால் அது எல்லா இடத்துக்கும் பிரகாசமாக தெரியும். ஏன், உயரமான இடம், அப்ப எல்லா இடத்துக்கும் தெரியும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்தியாவில திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் கொளுத்துவார்கள். அது மலையில தான் கொளுத்துறது. அப்ப அந்த தீபம் எல்லா இடத்துக்கும், அந்த நாள் அந்த ஊருக்கு மட்டுமில்ல, பக்கத்து ஊர்களுக்கு தெரியுமே, உயரமான மலை. அப்ப குன்றின் மேலிட்ட தீபம், மலைக்கு மேலே இருக்கிற வெளிச்சம் எல்லா இடத்துக்கும் தெரியத்தான் செய்யும். அது குன்றின் மேலிட்ட தீபம் அழகாக காட்சியளித்தது. காலி நகரின் அழகு எம்மை மெய்மறந்து பரவசப்படுத்தியது. இந்த அழகு தோற்றம் எங்களை மிகவும், எங்க மெய் மறந்து என்றால் எங்களை மறந்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம் என்பதுதான் பந்தித்த அருமையான விடயம். இப்ப இந்த பந்திகளை வாசிக்கிறத எங்களுக்கு இந்த வாசிப்பாற்றலை கூட்டுவதற்கும் இன்னும் பல விடயங்களை அறிவதற்கும் துணை செய்ய வேண்டும். அப்ப நான் இந்த ஒரு பந்தியை நான் உங்களுக்கு ஆரம்பித்து வைத்தால் நீங்கள் இதை போல பல பந்திகளை தேடி கேட்க வேண்டும். என்றால் எல்லாவற்றையும் ஒரு ஆசிரியரால உங்களுக்கு ஊட்டிவிட முடியாது. உங்களுடைய அறிவை நீங்க தான் தேட வேணும். ஆனா உங்களை ஆயத்தம் பண்ண வைக்கிறதா ஒரு ஆசிரியத்தை கடமையாக இருக்கும். இப்ப இந்த பந்தி நிறைய கருத்துக்களை மிக இலகுபட சுவையாக எழுதப்பட்டிருக்கு. எழுதுவதிலேயும் ஒரு சுவை இருக்கின்றது. என்ன சுவை? வாசிப்பதற்கு மிக விருப்புள்ளதாக இருக்க வேண்டும். அப்ப இதை வாசிக்க ஒரு விருப்பம் வருகிறது. ஏன்? ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வாக்கியங்களாக இருக்கின்றது. வாக்கியங்கள்ல கருத்து புலப்படுத்தப்படுகின்றது. வாக்கியங்கள்ல அரும்பத சொற்கள், தமிழ்ல உள்ள அருமையான சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப அது எங்களுக்கு வாசிப்பாற்றல விருத்தி செய்யும்.
இது வேறொருடன் தேடி போக தவிர உங்களோட பாடசாலை பாட புத்தகங்கள்லயே இருக்குது. அப்ப நீங்க உங்களுடைய பாட புத்தகங்கள் பலராலும் தரமாக தயாரிக்கப்பட்டதால அதை வாசித்து பழகணும். வாசித்து பழகினால் உங்களுடைய பந்திப்பு வாசிப்பு சிறப்பாக இருக்கும். பந்திய வாசிக்கிறது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய திறமை மென்மேலும் மலரும். நான் உங்களுக்கு பந்திய வாசிப்பது பற்றி முந்தி சொல்லி தந்தேன். அதாவது ஒரு பந்திய வாசிக்கிற போது நாங்கள் அந்த பந்தியில உள்ள விடயங்களை ஒரு திரைப்படம் போல மனதில அறிவில அப்படியே பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு அது மிக தெளிவாக விளங்கும். இப்ப இது ஒரு திரைப்படம் மாதிரி சொல்றேன் பாருங்க. நாங்க காலிக்கொண்டிய பார்க்க போனோம். அது போர்த்துகேயரால் கட்டப்பட்டது, மிக பழமையானது, பார்க்க மிக அழகாக இருந்தது, மிக கம்பீரமாக இருந்தது. நாங்கள் அந்த நுழைவாசலால கடகடன்னு உள்ளுக்கு போனோம். அங்கே பழைய காலத்து ஆயுதங்கள் எல்லாம் காணப்பட்டது. அவற்றை பார்த்து கொண்டு நாங்கள் மேலே போனோம். அங்க வந்து பார்த்தால்தான் அழகு ஒலிக்குது. எப்படி என்று சொன்னா, மேலே இருந்து கீழே பார்க்கிறோம், அந்த கோட்டை மதில்ல கடல் அலைகள் வந்து மோதி அந்த அலைகள் சிதறி சூரிய ஒளி பட்டு, அதாவது வெளிச்ச குமிழிகளாக வெளிச்ச குஞ்சுகளாக அழகாக காட்சி அளிக்கிறது. அப்ப இது இங்க விவரிக்கப்படுகின்றது. இந்த அளவையும் பார்த்து இந்த அளவும் சேர்ந்து அந்த காலி நகரத்தை ஒரு அழகான பிரதேசமாக எங்களுக்கு காட்டியது அருமையான பந்தி. அப்ப இந்த பந்திகளை வாசிப்பதன் மூலம் நாங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்க பயிற்சி பெற வேண்டும்.